செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல தாவேகா தலைவர் விஜயோட பரப்புரையில பறிபோன 41 உயிர்கள். இது சம்பந்தமா அருணா ஜெகதீஷனோட தலைமையில தமிழக அரசு சார்பா ஒரு கமிட்டியெல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறமா தாவேகா தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்தை அணுகுனாங்க. அதுக்கு முன்னாடியே சென்னை உயர்நீதிமன்றத்துல தாவேகா தரப்பு எல்லாத்தையுமே பயங்கரமா அந்த நீதிபதி பேஷ் பண்ணி நிறைய விமர்சனம்லாம் பண்ணி தன்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாசிச்சாரு. அதுக்கப்புறமா தான் சுப்ரீம் கோர்ட்லாம் போனாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அருணா ஜெகதீசனோட கமிட்டியை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டு சிபிஐ தலைமையிலான 2 நீதிபதிகள் சிபிஐயோட அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமா 2 நீதிபதியோட மேற்பார்வையில் சிபிஐ அதிகாரிகள்லாம் விசாரிப்பாங்க அப்படின்ட்டுலாம் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த கரூர் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் முக்கியமான விஷயமா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துட்டு இருக்கக்கூடிய மகேஸ்வரி அப்படின்ற நீதிபதி ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றதான் அந்த வீடியோவில் நம்ம படிப்படியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுதான் இந்த கேஸோட அப்டேட். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த அந்த நீதிபதி நிறைய காட்டமான ஸ்டேட்மெண்ட்டை தாவேகாக்கு எதிராக சொல்லியிருந்தார். ஒரே ஒரு விஷயம் ஏன் இன்னும் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு தமிழக காவல்துறையுமே சாடியிருந்தார் நீதிபதி அவர்கள். அதுக்கப்புறமா தான் தாவேகா தரப்புல இருந்து சிபிஐக்கு போனாங்க. சிபிஐக்கு இது கேஸ் போனோடனே உச்சநீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போனோடனே உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரிக்டாக எப்படி எந்த முகாந்திரத்தில் ஒரு மதுரை பெஞ்சு கிளையில் வரக்கூடிய ஒரு வழக்கை, ஏன்னா கரூர் மதுரைக்குள்ளே தான் வரும் டிவிஷனரியாக, ஜுடிஷியல் டிவிஷனரியாக பார்க்குறப்ப. ஸோ அப்படி இருக்கிறப்ப எந்த முகாந்திரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்தாங்க, எந்த அடிப்படையில் இந்த வழக்கரோட தன்மையெல்லாம் ஆராய்ந்து இவங்க அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அந்த நீதிபதி வழங்கினார் அப்படின்ற ஒரு சில முக்கியமான கேள்விகளை உச்சநீதிமன்றம் கடந்த இந்த கேஸோட அமர்விலேயே சொல்லியிருந்தாங்க. அதையும் கண்டினியூஷனாக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. அடுத்தபடியாக பார்த்தா தமிழக அரசோட தரப்புல இருந்து ஒரு சில முக்கியமான விவாதங்களை உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த கரூர் வழக்கு தொடர்பாக எடுத்து வச்சிருக்காங்க. தமிழக அரசு சார்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணா ஜெகதீஷன் அவர்களோட தலைமையில் போட்ட அந்த ஒரு கமிட்டியை உச்சநீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் திரும்ப கொண்டு வரணும். நாங்கள் எந்த ஒரு அரசியல் நோக்கத்துக்காண்டியோ இல்லை அவசரமாக தமிழகம் எங்களோட நற்பெயரை காட்டணும் அப்படின்றதுக்காண்டியோ நாங்கள் அருணா ஜெகதீஷனோட கமிட்டியை தமிழக அரசு ஃபார்ம் பண்ணலை. இந்த அருணா ஜெகதீஷனோட கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கிய காரணமே எந்த முகாந்திரத்தில் இனிமே இந்த மாதிரியான கரூர் சம்பவங்களை, இந்த கூட்ட நெரிசல் சம்பவங்களை தடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயத்தை ஆராய்ந்து என்னெல்லாம் மிஸ்டேக்கோ அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி ஒரு எஸ்ஓபி அருணா ஜெகதீஷன் கமிட்டி மூலமாக கொடுக்கறதுக்கும், இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிரந்தரமான நிவாரணம் வழங்குறதுக்கும், இதுக்கு முழுமையான நிவாரணம் என்ன, சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், இனிமே இந்த மாதிரியா ஒரு கூட்ட நெரிசல் சம்பவம் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் எந்த ஒரு கூட்டங்களையும், அது பப்ளிக்கோடதோ ப்ரைவேட்டோடதோ இல்லை அரசியல் கட்சி கூட்டமோ இல்லை ப்ரைவேட் ஆத்தரைசேஷனாக பண்ணுற கூட்டமோ சினிமா கூட்டமோ விளையாட்டு கூட்டமோ இது எதுலையுமே நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அருணா ஜெகதீஷனோட கமிட்டியை போட்டோம். அதை நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. பட் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை இப்போ நீதிபதியாக இருந்து கையில் எடுத்து விசாரித்து கொண்டு இருக்கிற மகேஸ்வரி அண்ட் அஜய் பிஷ்னாய், பிஷ்னாய் மகேஸ்வரி அண்ட் அஜய் பிஷ்னாய் இவங்க 2 பேருமே அதுக்கான முகாந்திரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் உச்சநீதிமன்றம் தான், சுப்ரீம் கோர்ட்டு தான் அருணா ஜெகதீஷனோட கமிட்டி இதுக்கு தேவையில்லை அப்படின்றத நிராகரித்தோம். அது வேணாம் அப்படின்ட்டு தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக சிபிஐ ஆஃபீஸர்ஸோட 2 உயர்ந்த நீதிபதிகள் நாங்கள் இந்த கரூர் வழக்கை விசாரிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயமா ஒரு விஷயம் இன்னைக்கு நீதிபதிகள் மென்ஷன் பண்ணது தான் பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு. அவங்க தரப்புல இருந்து என்ன கேட்குறாங்க, உச்சநீதிமன்றத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தவறு கண்டிப்பாக இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சதுல கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறு இருக்கு அப்படின்றத திட்டவட்டமாக தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல தெரிவிச்சிருக்காங்க இந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்.
எந்த முகாந்திரம்ல, எந்த அடிப்படையில, எதெல்லாம் வந்து அடிப்படையா வச்சு இந்த கேஸ் சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து போகப்பட்டிருக்கு. என்ன காரணத்தினால இப்படியெல்லாம் வந்து இந்த ரூட்டு வழியா இப்ப தாவேகா தான் அதிகமா அப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்த அந்த ஒரு கேஸ் இதுல அந்த நீதிபதியால தாவேகா தான் அதிகமா வந்து விமர்சனம் பண்ணப்பட்டுச்சு. அவர் விமர்சனம் தான் வச்சாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கேள்வியா வந்து கேட்குறாங்க. ஏதோ ஒரு பிழை வந்து நடந்த மாரி தான் வந்து இருக்கு. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. உண்மையிலேயே இந்த கரூர் கேஸ சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரிச்சதுல, தானாவே வந்து எடுத்து விசாரிச்சதுல, ஏதோ ஒரு தவறு வந்து இருக்குன்ட்டு நாங்க வந்து கருதுறோம். இதோட உண்மை தன்மைய நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்து நெனைக்கிறோம். இதுக்காக உடனடியா ஆ சென்னை உயர்நீதிமன்றம் பதிவாளரோட தரப்புல இருந்து உடனடியா இந்த கரூர் கேஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க என்னெல்லாம் விசாரிச்சிருக்கீங்க அப்படின்ற ஃபைல எங்களுக்கு இமிடியேட்டா சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. போன ஒரு அமர்வுலயுமே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து கேட்டாங்க தான். பட் இன்னுமே அங்க இருந்து சப்மிட் பண்ணாத காரணத்தினால இப்போ நோட்டீஸே வந்து குடுத்துருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டுக்கு. அவங்க வந்து சொல்றது வந்து முழுக்க முழுக்க இதுதான். என்ன முகாந்திரத்துல இந்த வழக்கு மதுரை பெஞ்சில இருந்து சென்னை பெஞ்ச்ல வந்து விசாரிச்சீங்க. அந்த நீதிபதி எதோட அடிப்படையில இந்த கேஸோட ரூட்ட தாவேகா சைடு நிறைய விமர்சனம் பண்ற மாதிரி மட்டும் வந்து கொண்டு வந்து போனாரு. ஏதோ சம்திங் ராங் உள்ள வந்து நடந்திருக்கு. எங்களுக்கு நீங்க அதோட உண்மை தன்மையை எடுத்து வைங்க அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த பதிவாளர் அந்த பெஞ்சுக்கு வந்து தங்களோட ஆர்டரை நோட்டீஸாவே வந்து இந்த கரூர் விஷயம் பொறுத்த வரைக்கும் பாஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த வழக்கு வந்து அடுத்த ஜனவரி மாதம் தான் வந்து அமருக்கு வந்து வரப்போகுது உச்சநீதிமன்றத்தில். அதை தான் வந்து மேற்கொள்ள வந்து போகிறாங்க. ஸோ பை த பை இப்போதைக்கு நிலைமை வந்து பார்க்குறப்ப அருணா ஜெகதீஷன் கமிட்டியை வந்து ரிஜெக்ட் பண்ணது தான் அப்படின்ட்டு சொல்ல வந்து படுது. இந்த கேஸில் மேலே வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து உடனே சிபிஐ தரப்புலேருந்து நாங்கள் விசாரணை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு நீதிபதிகள் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கேஸோட முக்கியமான எல்லா சாட்சிகளையும் அவங்க வந்து விசாரிச்சுட்டாங்க. விசாரணை முடிச்ச ஒரு அடிப்படையில் ஒரு சார்ஜ் ஷீட்டுமே அவங்க வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து அதை வந்து நெருங்கிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஜனவரி மாதம் ஒரு அமர்வு வந்து ஏற்படும். இப்போ அந்த கேஸ் வந்து வந்தோடனே இவங்க சென்னை ஹைகோர்ட் பதிவாளர்லேருந்து அனுப்பக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எடுத்து வந்து வச்சுட்டு உண்மையிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கரூர் வழக்கை வந்து கையாண்டு விசாரிச்சதுல ஏதாவது உள்நோக்கம் வந்து இருக்கா, இல்லை தற்செயலாக வந்து நடந்ததா, அப்படி சட்ட ரீதியாக இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்றத இனிமே தான் அவங்க ஆராய்ச்சி பண்ணி வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த கரூர் கேஸோட ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் இந்த கேஸ் வந்து ஒரு அமர்வு வந்து வரும். அதுக்கப்புறமா இந்த கரூர் கேஸில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுமே வந்து தீர்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்றதான் மக்கள் எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுது.